இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ராக் நைட்டி தான் கொண்டு வந்திருக்கோம். இதுதான் மாடல் டபுள் எக்ஸல் சைஸ். எக்ஸல் சைஸ் வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஜஸ்ட் மெஷர்மெண்ட் நான் காமிக்கிறேன் பாருங்க. வீடியோவில் கொஞ்சம் கிளியராக தெரியுதான்னு தெரியல. ஜஸ்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 23 இன்ச் வருது. 23 இன்ச் கரெக்டாக பார்த்துக்கோங்க. 23 இன்ச்சு, சில இதில் 23, சில இதில் 24 கூட வரும். 23 இன்ச்சுனா 47, 48, 47, 46 அந்த சம்திங் வரும். உங்களுக்கு லென்த்து இங்கே ஹிப் சைஸ் நல்லாவே ஃப்ரீயாக இருக்கும். ஹிப் சைஸில் பாருங்கள், இங்கே ஹிப் சைஸ் நல்லாவே ஃப்ரீயாக இருக்கும். ஒடுக்கமானது கிடையாது. ஹிப் சைஸ் பார்த்தீங்கன்னா 32, 64 இன்ச்சு வரும். ஹிப் சைஸ், இடுப்பு சைஸ் வந்து 64 இன்ச்சு வரும். நல்ல ஃப்ரீயாகவே இருக்கும். லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56 இன்ச்சு வந்துடும் லென்த்து. இதில் கலர் காமிக்கிறேன், பார்த்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சது ஸ்க்ரீன்ஷாட்டோ அப்படி எடுத்துனாலும் பண்ணிக்கலாம். இது ப்ரோசின் கிளாத் தான். 250 GSM வரும். இது காம்பினேஷன் மேலே இருக்க வேறு கலர், மிக்சர் மேட்சுமே வந்துடும். இப்போ பிடிச்சதா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. நம்மகிட்ட வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க. ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் தான். பேமெண்ட் போட்டிங்கன்னா மட்டும்தான் கொரியர் அனுப்புவோம். சரிங்களா? ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி தரலாம். இதே நீங்கள் வேறு அதர் ஸ்டேட்டாக இருந்ததுன்னா இந்தியா போஸ்ட் மூலிமா உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சுடலாம். இந்தியா போஸ்ட்னால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 25 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி சம்திங் வரமே இருக்கும். நீங்கள் அதை பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா 20 ரூபா 25 ரூபா பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா 4 நைட்டி எடுத்தீங்கனாலே ஃப்ரீ ஷிப்பிங் தான். 4 நைட்டி எடுத்தீங்கனாலே ஃப்ரீ ஷிப்பிங் தான் உங்களுக்கு. எல்லாமே கலர் சூப்பராக இருக்குங்க. பிங்க் சைடில் டபுள் கலர் இல்லாமல் பிங்க் சைடில் வேறு டிசைன். இது நம்ம போடுறது கிடையாதுங்க. கம்பெனிலே நம்ம துணி அப்படி தான் வரும், மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரி. நம்மளே இஷ்டத்துக்கு போட முடியாது, ஒவ்வொன்றுத்துக்கு ஜாயின் பண்ணி போடுற மாதிரி. நான் எவ்வளோ விவரமாக எதுக்கு சொல்கிறேன், நம்மளே சொந்தமாக தைக்கிறோம். இந்த ஃப்ராக் நைட்டி நம்மளே தைச்சி கொடுக்குறோம். அதனால் ஃபஸ்ட்டு டைம் 185 ரூபா. இதே நீங்கள் இது 12 நைட்டி எடுத்திங்கன்னா, 12 நைட்டி மொத்தமாக எடுத்திங்கன்னா 15 ரூபா அதுலேருந்து கம்மியாகுங்க. அவங்களுக்கும் கொரியர் சார்ஜ் கிடையாதுங்க. 12 நைட்டி மொத்தமாக எடுக்கணும். 10 நைட்டிலாம் கிடையாதுங்க. 12 நைட்டி 4 நாள் செட்டாக தான் எடுக்கணும். எதுவுமே எடுத்தாலுமே 4 நாள் செட்டாக எடுக்கணும். 8 நைட்டி எடுத்தாலுமே 185 ரூபா தான். 12 நைட்டிக்கு மேலே எடுத்திங்கன்னா 4 நாள் செட்டாக எடுக்கும்போது 12 நைட்டிக்கு எடுத்திங்கன்னா 170 ரூபா வரும். 15 ரூபா கம்மியாகுங்க. அதுக்கப்புறம் 30 நைட்டி எவ்வளோ எடுத்தால் அப்படிலாம் கேட்காங்க. 30 நைட்டி எடுத்தாலும் 170 ரூபா தான். 12 நைட்டிக்கு மேலே எடுத்திங்கனாலே 170 ரூபா வரும். 4 நைட்டி எடுத்துகிட்டு திரும்பி 170 ரூபாய்க்கு தருவீங்களான்னு மட்டும் கேட்காதீங்க தயவுசெய்து. அப்படி சில பேர் வந்து இப்படி தாங்க ஃபோன் போட்டு கேட்குறாங்க. இன்னொன்று வந்து சொல்கிறேன் பாருங்கள். 170 ரூபா சொல்கிறோம் இல்லையா, திரும்பி ஃபோன் போட்டு நீங்கள் வந்து ஹோல்சேல் 170 ரூபா தரேன்ருக்கீங்க, நம்ம 4 பீஸ் எடுக்கிறேன் 170 ரூபாய்க்கு தரீங்களா அப்படிம்பாங்க. திரும்பி 2 பீஸ் தான் என்னால் எடுக்க முடியும் அப்படிம்பாங்க. அப்படியே நம்ம பேசி நம்மள நேரம் வீணாக இருப்பாங்க. இன்னொன்று ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புவாங்க, இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புவாங்க. சார் இந்த இது ஓகே சார் அப்படின்னு ஜிபே நம்பர்லாம் அனுப்புங்கன்ட்டுருவாங்க. எல்லாம் அனுப்பிச்சு நம்ம மெனக்கிட்டு எடுத்து வச்சு ஃபோட்டோ எல்லாம் செட் அங்கே பாருங்க இப்படி எடுத்து வச்சு ஃபோட்டோ அனுப்புவோம். திரும்பி அவங்க ஒன்றும் பர்ச்சேஸ் பண்ணுறது கிடையாது. அந்தமாரி நம்மகிட்ட வந்து ஆர்டர் கொடுக்குறவங்க வந்து நான் இனிமேல் வந்து நான் வந்து பிளாக் லிஸ்ட்டில் போடலான்னு இருக்கேங்க. இப்போ தேவையில்லாமல் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு அவங்க ஃபோட்டோ அடிக்கடி எடுத்து போடுவாங்க, ஆனால் ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுமே ஆட்களுக்கு நம்ம வந்து தப்பாக நினைக்க நம்ம டைம் வேஸ்ட் ஆகும். இப்போ உண்மையாக ஒரு ஆள் பர்ச்சேஸ் பண்ண வராங்க பார்த்தீங்களா, அவங்களையும் நம்ம வந்து சந்தேகம் தான் பட வேண்டியிருக்கு. கரெக்டாக இருப்பாங்களா, நம்ம மெனக்கிட்டு அவங்களுக்கு பீஸ் இருக்கான்னு செக் பண்ணி எல்லாமே நான் தான் செய்கிறேன் பார்த்தீங்களா. அதனால வந்து பீஸ் இருக்கான்னு செக் பண்ணி மெனக்கிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி திரும்பி அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, பார்த்தா பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து ஒரு டைம் 2 டைம் நல்லா யோசிச்சுட்டு நம்மகிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள். ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டால் மட்டும் நீங்கள் ஃபோட்டோ அனுப்பிச்சு இது ஓகே கன்ஃபார்ம் நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஜிபே நம்பர் கேளுங்க, சரிங்களா? அப்படி பண்ணுறவங்க இப்படி 2 வாட்டி டைம் பண்ணிட்டீங்கனாலே நாங்கள் பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க. திரும்பி நீங்கள் ஆர்டரே கொடுக்க முடியாது. தயவுசெய்து அப்படியே பண்ணாதீங்க. எல்லாமே டபுள் சைடுங்க, டபுள் டிசைனில் வரும். ஒரே கலர் தான். இது ப்ளூ, நேவி ப்ளூ. இது வந்து பிளாக் கிடையாது, நேவி ப்ளூ. இது பிங்க் சைடில் சுங்குடி டிசைன்பாங்க. சுங்குடி மாதிரினா, சுங்குடினா இந்த மாதிரி புள்ளியாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சுங்குடி டிசைன். சூப்பராக இருக்குது. இது கை மாறல பார்த்தீங்களா, இது சூப்பராக இருக்கும். இது வந்து எப்படி பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நைட்டி வந்து நைட்டி மாதிரியே இருக்காது ஃபீலிங். போட்டுக்கும் போது ஏதோ டாப் மாதிரி இருக்கும். நைட்டி போட்டிங்களா டாப் போட்டிங்களான்னு வித்தியாசம் தெரியாது. இந்த சுருக்கெலாம் வச்சுறதுனால கொஞ்சம் இடுப்பு சைஸ் உள்ளவங்களுக்கு நல்ல ஃப்ரீயாக இருக்கும். கேரளா சைடு மாடல் எல்லாமே கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் இந்த மாடல் தான் நல்ல மூவ்மெண்ட் அதிகம். அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடுப்பு சைஸ் நல்ல ஃப்ரீயாக தான் எதிர்பார்ப்பாங்க கேரளா சைடில். இது சிங்கிள் சைடில் வரும். இந்த டிசைன்லாம் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா, நல்ல டிசைன் எல்லாம். எல்லாமே டபுள் எக்ஸல் சைஸ் தான், நல்ல ஃப்ரீ சைஸு.
உங்களுக்கு எக்ஸல் தேவைப்பட்டாலுமே இது ஆல்ட்ரேஷன் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். நம்மகிட்ட எக்ஸல் சைஸு இல்லைங்க. உயரம் 56 இன்ச்சு வரும். உயரம் வந்து 56 இன்ச்சு வரும். லைட்டாக ஆல்ட்ரேஷன் பண்ணுறதா இங்கேருந்து லைட்டாக இந்த சைடு பார்த்தீங்களா, இங்கே லைட்டாக ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணினாலே போதும். 1 இன்ச்சு குறைஞ்சாலே எக்ஸல் சைஸ் வந்துடும். எப்படி ஒரு ஸ்டிச் பண்ணி போட தான் செய்யப்படுறீங்க. வாங்க டபுள் எக்ஸல் வாங்கினீங்கன்னா எக்ஸல் வாங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எதுக்கு தரமா எக்ஸல் அதிகமாக போடுறது கிடையாதுன்னா, எக்ஸல் வாங்குறவங்க சில பேர் நம்ம எக்ஸல் குறைச்சி தைச்சிடுறோம். எக்ஸல் குறைச்சி தைக்கும் போது திரும்பி வந்து நான் எக்ஸல் தான் முன்னாடி வாங்கியிருக்கேன்னு கரெக்டாக இருக்குது, திரும்பி வாங்கிட்டு சிறுசாக இருக்குங்கிறாங்க. அதனால ஒரே டபுள் எக்ஸல் போட்டுரும். எக்ஸல் காரங்களும் இதே வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் லைட்டாக ஆல்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா சைஸ் குறைஞ்சிட போகுது. சில கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸு லென்த்து கம்மியாக இருக்கும். ஆனால் எக்ஸல் சைஸ் வாங்குறவங்க கம்பெனி ரொம்ப பிராண்டட் 400 அந்த 500 ரேஞ்சுக்கு வாங்குறவங்களுக்கு டபுள் எக்ஸல் சைஸ் தான் எக்ஸலே வரும். அந்தளவுக்கு பெருசாக பிராண்டட்லாம் நல்ல பெருசாக தான் யூஸ் பண்ண இதாக இருக்கும். இந்த கிரேனிஷ் சைடு பாருங்கள், இதெல்லாம் ஒரு பீஸாக இருக்குது, சிங்கிள் பீஸ். மற்றதெல்லாம் 3-4 பீஸ் இருக்குது, இதெல்லாம் சிங்கிள் பீஸாக இருக்குது. இந்த வீடியோவில் வந்து பார்க்குறவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. 185 ரூபா தான். இது நல்ல காட்டன் துணிங்க. உங்களுக்கு நீங்கள் வாட்டி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா, நைட்டி நீங்கள் வாட்டி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நினச்சிக்கோங்க. ஒரு நினச்சிட்டு தைக்க கொடுக்க போகிறா இருந்தாலுமே வாட்டி 2 வாட்டி நினச்சிட்டு அதுக்கப்புறம் தைக்க கொடுங்க. தைக்க கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல கரெக்டாக இருக்கும். தைச்சாலுமே உங்களுக்கு சுருங்காது. கண்டிப்பாக காட்டன் நைட்டினாலே சுருங்குங்க. ரொம்ப சுருங்காதுங்க. நம்ம இது லைட்டாக சுருங்கும், கண்டிப்பாக சுருங்கும். அதனால் வந்து நீங்கள் தைக்க கொடுக்க போகிறீங்க அப்படின்னா 2 வாட்டி ஒரு வாட்டியாவது வாஷ் பண்ணிட்டு தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. அவங்க போல் தைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஃபிட்டிங்கு. சரிங்களா? திரும்பி தைச்சிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் லைட்டாக 2 இன்ச்சு 1 இன்ச்சு சுருங்கும். அவங்களும் என்ன மேலே ஆகிட்டேன்னு கட்டையாகிட்டே அப்படிம்பீங்க. கீழே மடிச்சு அடிச்சிருவீங்க. தைக்கும் போதே ஹைட்டு குறைச்சி வச்சுருவீங்க. திரும்பி சுருங்கும் போது உங்களுக்கு ரொம்ப சுருங்கிட்டே அடிப்பீங்க. இல்லைன்னா சுருங்கும் போது கீழே மடக்கி மட்டும் அடிச்சுக்கோங்க, வெட்டி தைக்காதீங்க. பிரித்து விடுறது கரெக்டாக இருக்கும். இன்னும் ஒரு பீஸ் தான் இருக்குது, லாஸ்ட் பீஸு. கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க, ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான். பேமெண்ட் போட்டிங்கன்னா கொரியர் அனுப்பிச்சி விடலாம். இதெல்லாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி வீடியோ போட்டு டக்கு நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம்.